ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மெய்யழகன் அந்த படத்தை போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தை போயிட்டு பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு பர்சனலான ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துடைய டிரெக்டர் பிரேம்குமார். ஸோ அவருடைய 96 படத்தை நான் பார்த்துருக்கேன். ஸோ அது எனக்குமே ஒரு ஃபேவரட்டான ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படம் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான படமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய நெக்ஸ்ட் டேரக்ஷனில் இந்த மெய்யழகன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது ஸோ அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லாமல் போனது. நெக்ஸ்ட் இந்த படத்தில் கார்த்தி அப்புறம் அரவிந்த் சாமி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுது 96 மாதிரி இதுவுமே ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது. அதேமாதிரி இந்த 96 அதிகமாக 90s தான் அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மெய்யழகனுமே 90s என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 90s இந்த படத்தை போயிட்டு பார்த்தாங்கன்னா ஸோ அவங்களோட அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே கொண்டு வர மாதிரி இந்த ஒரு படம் அப்படின்றது இந்த படத்தோட டைரக்டர் எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி. ஸோ அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற ஒரு சில ப்ராப்ளத்தினால அவங்களுடைய சொந்த ஊர்லேருந்து அவங்க வீட்டை விட்டு சென்னைக்கு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அரவிந்த் சாமி திரும்பவும் அவருடைய ஊருக்கு வர்றாரு. ஸோ அங்கே தான் கார்த்தியை மீட் பண்ணுறாரு. ஸோ அவருடைய மீட் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்றது என்னோடய ஸ்டோரி. ஸோ அந்த படத்தில் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அப்புறம் கார்த்தி அப்புறம் அரவிந்த் சாமி, நெக்ஸ்ட் ஒன் ஸ்ரீதிவ்யா, இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதிகமாக ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது கார்த்தி அப்புறம் அரவிந்த் சாமி. ஸோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸே அவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ மற்ற கேரக்டர்ஸ்லாம் கொஞ்ச நேரம் இருந்தாலுமே அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அழகாக நடித்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னும் போது அரவிந்த் சாமியை மட்டுமே காமிக்கும் போது இது என்ன ஸ்டோரி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கார்த்தி அவர் மீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அதை என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் 96க்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். அதேமாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர அந்த ஃபீலிங்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சொந்த வீட்டை விட்டுட்டு வேற ஒரு வெளியூருக்கு போகிறது அப்படின்னும் போது எல்லாருமே எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் அப்படின்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கும். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் இருந்தால் நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் அப்படின்றது வரும். ஸோ அந்த செகண்ட் ஹாஃபில் அரவிந்த் சாமி அவருடைய ஊருக்கு போகிற பஸ்ஸை விட்டுருப்பாரு. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் எமோஷனாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக கார்த்தி லாஸ்ட்டில் ஒரு சீனில் அழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் பார்க்குறவங்களுமே கொஞ்சம் எமோஷன் ஆகிற மாதிரியான சீன்ஸ் அப்படின்றது இந்த செகண்ட் ஹாஃபில் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஹாஃபில் சைக்கிளை பற்றி பேசுகிற ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஸோ அது உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ இதில் முக்கியமான ஒரு சீன் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய செகண்ட் ஹாஃபில் இந்த ஃபோன் கால் பேசுகிற சீன் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் தான் அந்த படத்தில் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த படத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ஓகே இது ஒரு சூப்பர் படம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான எண்டிங் அப்படின்றது இந்த ஒரு படத்துக்கு இந்த படத்துடைய டைரக்டர் பிரேம்குமார் வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு படம் ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னராக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக போயிட்டு இந்த படத்தை தியேட்டரில் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். ஸோ அதில் முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கார்த்தி அப்புறம் அரவிந்த் சாமி. ஸோ கார்த்தி பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் அவர் அவருடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் கார்த்தியோட கேரக்டர் எப்பயுமே பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், அப்புறம் எல்லாருக்கிட்டையுமே பாசமாக இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தில் எனக்கு ஒரு ஃபேவரட்டான கேரக்டர் அப்படின்னா கார்த்தியோடைய கேரக்டர், இந்த ஒரு மெய்யழகன் கேரக்டர் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே அந்த கேரக்டர் அப்படின்றது ரொம்ப பிடிச்சி போயிடும். நெக்ஸ்ட் ஒன்று அரவிந்த் சாமி. ஸோ அவர் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் ஸ்டார்டிங் வரைக்குமே அவர் சைலண்ட்டாக தான் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் கார்த்தியை மீட் பண்ணி பேசினதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிற சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் இவங்க 2 பேரோட கேரக்டர்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் எங்கடா இன்னும் டைட்டிலே காணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அந்த டைட்டிலில் தான் எண்டிங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிறைய டைட்டில் கார்டு போடுறது. ஸ்ரீதிவ்யா இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஆக்டிங் அப்படின்றது இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க. அதான் முன்னாடி சொன்ன மாரி இந்த படத்தில் இருக்கிற அதர் ஆக்டர்ஸ் அவங்களுக்கான கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் இருந்தாலுமே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படம் ஃபுல்லாகவே தஞ்சாவூரில் தான் நடக்குது. ஸோ தஞ்சாவூரை பற்றி நல்லாவே இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் எந்த ஃபைட் சீன்ஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஸோ அதிகமாக ஹியூமர் சீன்ஸ் அப்படின்றது இந்த படத்தில் நிறைய வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் இருக்கிற அந்த எமோஷன்ஸ், அப்புறம் ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ், நெக்ஸ்ட் ஒன் ஜல்லிக்கட்டுக்கான ஒரு சீன்ஸ் அப்படின்றதுமே இந்த படத்தில் வரும். ஸோ அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 96 படத்தோட ஸ்டோரியும் மெய்யழகன், ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியுமே ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னா அந்த படத்தில் 96 பேட்ச் எல்லாருமே மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த நைட் என்ன நடக்குது அப்படின்றது அதனுடைய ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அரவிந்த் சாமியுமே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு ஊருக்கு அந்த ஒரு கல்யாணம் அவங்க நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அங்கே அதுக்கப்புறம் கார்த்தியை மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த நைட் ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படின்றதான் இதனோட ஸ்டோரியுமே கொண்டு போயிருக்காங்க.
ஸோ எப்படி பார்த்தாலுமே 96க்கும் இந்த படத்துக்குமே ஓரளவுக்கு ஒத்து போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது, ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த படம் ஸ்டார்டிங்கில் இருந்தே உங்களுக்கு வந்து ஸ்லோவாக போகுது அப்படின்ற மாதிரி வந்து தோணும். பட் ஆனால் ஸ்லோவாக போகிறதுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த படம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆனதை நான் அப்படியே இந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த மெய்யழகன் வந்து ஃபேமிலிஸோடு போயிட்டு பார்க்குற படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக போயிட்டு மெய்யழகன் தேட்டரில் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நெகட்டிவ்ஸ் அப்படின்றது எனக்கு எதுவும் தோணலை இந்த படம் பார்க்கும்போது. ஸோ அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு படம் நல்லா வந்ததுக்கு காரணம் அப்படின்னும் போது இந்த படத்தோட டைரக்டர், அப்புறம் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்க கார்த்தி, அப்புறம் அரவிந்த் சாமி, இன்னும் அவங்க கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஆக்டர்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா. ஸோ 96க்கு அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தார். ஸோ அப்படியே இந்த ஒரு படத்துக்குமே அவர் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய மியூசிக் அப்படின்றது இந்த ஒரு படத்தில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக ஒன்று வந்து இந்த படத்தில் வந்து கமல்ஹாசன் வந்து ஒரு சாங் ஒன்று வந்து பாடி கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான சாங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த சாங் வர்றது எல்லாமே இந்த படத்தில் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஒரு படம் பார்க்கும்போது எனக்கு எப்படி எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்றத உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் போயிட்டு படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிவ்யூ ஷார்ட்டாக இந்த ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் ஏ வண்டர்ஃபுல் டே.